வணக்கம் நேயர்களே. சாதாரணமாக வீட்டு சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய உப்பை மூலதனமாக கொண்டு அதிலும் தன்னுடைய பெற்றோர் கொடுத்த 200 ரூபாய்க்கு உப்பை உருவாக்கி கொண்ட ஒரு சிறுவன், பாடசாலை மாணவன், 20 வயது சூரியவக்ஷன் என்ற மாணவன் இப்பொழுது பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரராக ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்கின்றார். அதற்கான மூலதனம் சமையலறை உப்பும் அவன் அப்பா அம்மா கொடுத்து 200 ரூபாய் பணமும் தானாம். எவ்வாறு சாத்தியமானது? 20 வயதான சூரியவக்ஷன் என்ற இளைஞன், அந்த மாணவன் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அப்பா அம்மா கொடுத்த 200 ரூபாயை வைத்துக்கொண்டு செம்பருத்தி குளியல் உப்பு என்ற ஒன்றை உருவாக்க ஆரம்பித்தானாம். அப்பொழுது அதை பார்த்த பலரும் இதென்னொரு விளையாட்டு பொருளாக இருக்கிறது, இது சும்மா விளையாட்டுக்காக சின்ன சின்ன இதுகளை செய்தாரோ என்ற மாதிரி ஏளனம் செய்து அதை பெரிதாக வாங்குவதும் இல்லை, அப்படியே விட்டுவிட்டார்கள். ஆனால் அந்த செம்பருத்தி குளியல் உப்பு என்ற ஒன்றை அதை அறிந்து கொண்ட ஆயுர்வேத வைத்தியர் ஒருவர் அதை சரியான முறைப்படி ஆய்வு செய்து அதில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள், அந்த உப்பை பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய சாதகமான விளைவுகள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு அந்த உப்பை தான் கொள்வனவு செய்தார் அந்த மாணவனிடமிருந்து. அவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிஸ்னஸ், ஆயுர்வேத வைத்தியருக்கு கொடுத்த உப்புகள் இன்று தமிழகம் மட்டுமல்ல, கேரளா, ஆந்திரா மற்றும் பல மாநிலங்களுக்கு நேக் நேச்சர் என்கின்ற நிறுவனம் என்ற பெயருடன் இயங்கி வருகிறதாம் இந்த செம்பருத்தி குளியல் உப்பு உற்பத்தி நிறுவனம். 2021, 2022 ஆண்டு கால பகுதிகளில் 56 லட்சத்திற்கும் மேலான விற்பனையை இந்த நிறுவனம் பெற்றிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த இளைஞனுடைய சொந்த இடம் இந்தியாவின் மதுரை பிறந்தது, ஆனால் வளர்ந்தது தூத்துக்குடியில். தூத்துக்குடியில் இருந்தபடியினால் உப்பை லேசாக பெற்றுக்கொள்வது, இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழிவகை இவருக்கு இருந்திருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு இந்த பிஸ்னஸை ஆரம்பித்து அதற்கு பிறகு டிஜிட்டல் முறையில் இவர் தன்னுடைய மார்க்கெட்டிங் துறையை படித்தாராம். அந்த மார்க்கெட்டிங் மூலமாக அவர் படித்ததை வைத்துக்கொண்டுதான் இன்று பல மாநிலங்களுக்கும், இந்தியாவில் பல மாநிலங்களுக்கும் உலக அளவில் தன்னுடைய நிறுவனத்தை கொண்டு வருவதற்கான மார்க்கெட்டிங் மூலமாக அந்த விடயத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார் சூரியவக்ஷன். இவருடைய இந்த தனிப்பட்ட முயற்சி இன்று இந்தியாவின் பல இடங்களில் பேசக்கூடிய ஒரு பொருளாக, உற்பத்தி பொருளாக, ஒரு பேசப்படுகின்ற புகழ்பெற்ற நிறுவனமாக நாக் நேச்சர் என்கின்ற ஒரு பெயரோடு இயங்கி வருகிறது. பங்குதாரர்கள் பலர் இருக்கின்றார்களாம். இன்னும் சொல்ல போனால் 2-3 வருடங்களில் உலக நாடுகள் எங்கும் அவருடைய உற்பத்தியான செம்பருத்தி குளியல் உப்பு என்கின்ற நிறுவனத்தினுடைய, நாக் நேச்சர் நிறுவனத்தினுடைய இந்த உப்பானது சந்தைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே சொல்வார்கள், கடுகு சிறிதென்றாலும் காரம் பெரிது என்று. ஒரு சாதனைக்கு வயது, உருவம் தேவையில்லை. ஆனால் அவர்கள் தங்களுடைய திறமையை அங்கே முதலிடுகின்ற பொழுது சாதனைகளாக மாறுகிறது. இந்த மாணவனுக்கு அவருடைய அப்பா அம்மா 200 ரூபாயை கொடுத்தார்களாம். அதை வைத்துக்கொண்டு சமையலறை உப்பை பயன்படுத்தி ஒரு குளியல் உப்பு என்ற ஒன்றை உற்பத்தி செய்து பார்த்தார். முதலில் ஏளனம் செய்த மக்கள், பிறகு ஒரு வைத்தியர் அதை புரிந்து கொண்டு அதனுடைய திறன்களை அறிந்து கொண்டு அது பயனுள்ளது என்றதன் பிறகு அவர் அதை வாங்கி இவரும் அவருக்கு விட்டு இன்று பெரியோரு நிறுவனமாக நாக் நேச்சராக வளர்ந்திருக்கிறது. இதுதான் அதிர்ஷ்டமும் உழைப்பினுடைய மூலதனமும் ஒருங்களுடைய அது உச்ச விடாமுயற்சிக்கான பலனுமாகும் இல்லையா? சிறுவனுக்கு வாழ்த்துக்கள். சிறுவன் என்பதை விட அந்த மாணவனுக்கு வாழ்த்துகள். தொடர்ந்தும் அவர் மென்மேலும் சாதிக்க வேண்டும். எங்கள் நாட்டிலும் அந்த செம்பருத்தி குளியல் உப்பு வந்தால் பயன்கள் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். சந்திக்கலாம் உறவுகளை. இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன்.